Hi friends, I welcome all of you to Ranji's Flavors. Friends, இன்னைக்கு ஒரு புதுவிதமான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வெரி ஹெல்தி ஆல்சோ. குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் நம்ம கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது அட்ராக்டிவாக இருக்கிறதுனால குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். லெட் அஸ் ஸ்டார்ட் நவ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாசிப்பருப்பு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ரிச் இன் ப்ரோட்டீன். 1.5 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வைக்கணும். இதை நம்ம வாஃபிள் மேக்கரில் செய்ய போகிறோம். குழந்தைகளுக்கு வாஃபிள் மேக்கரில் செஞ்சு கொடுத்தாக்க ரொம்ப அட்ராக்டிவாக அவள் விரும்பி அதை சாப்பிடுவாள். இப்போ நல்லா ஊறிருக்கு. இந்த ஊறின பாசிப்பருப்பில் உள்ள தண்ணியெல்லாம் ஒரு வடிகட்டியில் நான் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். நான் கொஞ்சம் 1.5 கப்பு எடுக்கிறதுனால 2 தடவையாக நான் மிக்சியில் இப்போ இதை அரைக்க போகிறேன். இப்போ இதை மிக்சியில் போட்டுக்கலாம். நம்ம கெட்டியாக அரைக்கணும். வேணும்னாக்க நம்ம அப்புறம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 4 பச்சை மிளகா, 1 இன்ச்சு இஞ்சி, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அண்ட் 1 டீஸ்பூன் உப்பு அண்ட் பெருங்காயம், கெட்டி பெருங்காயம் நான் போட்டுக்கிறேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துனுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா நைஸாக நம்ம அரைக்கணும். 2 பேட்சாக நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இதை ஒரு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக நான் இப்போ கெட்டியாக அரைச்சிருக்கேன். தண்ணி விடலை இதில். இப்போ நைஸாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நம்ம இதே மாதிரி செகண்ட் பேட்சையும் நம்ம அரைச்சி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வாஃபிள் மைதா மாவில் செய்வோம். அதை விட இது ரொம்ப ஹெல்தியானது. இப்போ 2வது பேட்சும் அரைச்சாச்சு. நல்லா இதை 2ஐயும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை கொஞ்ச நேரம் நல்லா இதை கலக்கி விடணும். ஸோ தட் அது கொஞ்சம் ஃப்ளஃபியாக ஆகும் அந்த மாவு. அப்புறமும் நம்ம அதை வச்சு ரெஸ்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை செய்ய போகிறோம். இந்த வாஃபிள் செய்யும்போது நம்ம வெஜிடபிளும் சேர்க்கணுங்கிறதுக்காக நான் இதில் ஒரு மீடியம் சைஸ் 3 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இது மாதிரி திருவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதையும் நம்ம அதில் சேர்க்க போகிறோம். அதே மாதிரி கேரட்டும் ஒரு கேரட்டை திருவி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணியில் போட்டு வச்சுருந்த இந்த திருவிய உருளைக்கிழங்க நான் ஒரு துணி எடுத்து அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கிறேன். அதில் நம்ம சேர்க்கும் போது தண்ணி இருந்தாக்க சரியாக வராது. அதனால் நான் அதை எல்லாத்தையும் தண்ணியை நல்லா அந்த துணியில் புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது இப்போ நல்லா நம்ம புழிஞ்சாச்சு. நம்ம அதை வாஃபிளில் சேர்க்கும்போது அது ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ அரைச்சி வச்ச பேட்டரை நான் ஒரு தனி பாத்திரத்தில் ஒரு 4-5 கரண்டி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதில் நம்மளுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சியில் நம்மளை அதை கரைச்சி நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியையே நான் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுட்டுருக்கேன். இது ஒரு திக்காக வரும். பட் இதை விட தின்னாக வரணும்னா இன்னும் கொஞ்சமும் நீங்கள் தண்ணி சேர்த்து செய்யலாம். ஃபஸ்ட்டு வாஃபிள் மேக்கர் எடுத்து அதில் நம்ம ஆயிலால் க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை ஆன் பண்ணணும். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பேட்டரை இதில் விட முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி விடணும். ஸோ இதை மாதிரி எல்லா இடத்துலையும் மேல் பக்கம் அண்ட் கீழ்ப்பக்கம் 2 இடத்துலையும் நான் ஆயிலால் க்ரீஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ இது ஹாட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம விடுவோம். இப்போ இந்த பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நல்லா ஹாட் ஆகிடுத்து. நான் இப்போ திறந்து இந்த பேட்டரை இதில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நான் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தின்னாக வேணும்னாக்கா கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி நீங்கள் அதை செய்யலாம். இதுவே இந்த கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். இது மேலாக இப்போ நான் திருவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க இப்போ இதில் சேர்க்கலாம். கரெக்டாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி இந்த மாதிரி நம்ம சேர்த்து விட்டுடலாம். எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். ஆனாக்கா திருவினதாக இருந்தாக்கா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி கேரட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் 2 பக்கத்துலேயும். ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் வெஜிடபிளோட இதை ஹெல்த்தியாக குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு நான் அதில் சேர்க்குறேன். சேர்த்து இப்போ மூடி வச்சுருக்கேன். இப்போ க்ரீன் லைட் வந்தோடனே நம்ம திறக்கலாம். அதை இப்போ இதை நம்ம திறக்கலாம். வாவ், வெரி நைஸ். ரொம்ப நல்லா வந்திருக்கு. கேரட்டு அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. இதை இப்போ எடுத்துடலாம்.
இது இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்குது. மெதுவாக நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி உட்டன் ஸ்பூன் இந்த மாதிரி யூஸ் பண்ணாக்க ரொம்ப நல்லது. இப்போ நான் பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப டேஸ்டியான கலர்ஃபுல்லான இந்த மூங் தால் வாஃபில் நம்ம செஞ்சு முடிச்சுட்டோம். இப்போ இது மேலாக கொஞ்சமாக நான் ஒயிட் பட்டர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா குழந்தைகளுக்கு கெச்சப் கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்க. பை.